குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச் பிபிகேஎஸ் vs எம்ஐ பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீக்ஸாக ட்ரெமெண்டஸ் ரன் இருக்குது. நல்லா ஜெயிச்சுட்டு வரும், எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா அப்டேட்ஸும் வரும். ஸோ வீடியோவில் வரதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா உங்களோட ஆதரவுக்கு கடைசி 1 வீக்காகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து பிபிகேஎஸ் vs எம்ஐ நடக்க போகுது. இதோட ப்ராபபிள் 11 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மேட்ச்குள்ளே போயிடலாம். ஸோ பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ஐயர், பிரியான்சாரியா, பிரிப்சிமன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், நேதல் வதேரா, சஷாந்த் சிங், மார்க்கோ ஸ்டோயினஸ், மார்க்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், அசமத்துல்லா மர்சாய், பிரவீன் தூபே. இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 11 இருக்கும். மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, ரிங்கல்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நயம்தார், மிச்சல் சாட்னர், ட்ரென் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சாகர், கரண் சர்மா. இவங்கெல்லாம் தான் அந்த டீமோட இதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் ப்ராபபிள் 11 ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு காமன் பிளேயர்ஸ் பார்க்கலாம். யார் யாருன்னா சுரேஷ் ஐயர், பிரிப்சிம்ரன் சிங், பிரியான்ச் ஆர்யா, ஜாஸ் இங்கிலீஷ், சஷாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், அசமத்துல்லா மர்சாய். ஸோ இவங்க 7 பேர். இதில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷை ஜாஸ் இங்கிலீஷ் கூட விட்டுருங்க. ஸோ நம்ம போகிறது வந்து சுரேஷ் ஐயர், பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், அசமத்துல்லா மர்சாய். இவங்க 6 பேரை நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும், பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ரிங்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா, ஆர் தீபக் சாகர். 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர். ஸோ 7 பிளேயர் இங்கே, 6 பிளேயர் அங்கே சொல்லியிருக்கேன். இந்த பிளேயர்ஸ் தான் மெயினாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளேயர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் வந்து 7:30 8:30, 8:30 10:30, 10:30 தேர்ட் ஹாஃப் வந்து 11:30 வரைக்கும் நடக்க போகுது. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா சுரேஷ் ஐயர், சாரி அதுக்கு முன்னாடி ஃபுல் டே யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம். பிபிகேஎஸ்ல பொறுத்த வரைக்கும் பிரியான்சாரியா, பிரிப்சிமரன் சிங் 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்கு. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாட்னருக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பிபிகேஎஸ்ல யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் ஐயர், சஷாந்த் சிங், மார்க்கோ ஸ்டோயினஸ், ஜான்சன், ஹர்ப்ரீத் பிரா, ஹர்ஷ்தீப் சிங், பிரவீன் தூபே. கிட்டத்தட்ட 7 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு இதில் பிபிகேஎஸ்ல. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ரயன் ரிங்கில்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், தீபக் சாகர், இங்கே 6 பேருக்கு நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் 2 டீமும் அடிச்சு போத் சைடில் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் 8:30 to 10:30 டைமுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ், நேதல் வதேரா, சஷாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், அசமத்துல்லா மர்சாய் 5 பேருக்கு பிபிகேஎஸ்ல இருக்கு. இங்கே பார்த்தோன்னா வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பேத்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கு செகண்ட் ஹாஃப். அடுத்தது இந்த 3 பேர் தான் வருது. ஸோ இந்த 3 பேர் வருது. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் காலில் வந்து பஞ்சாப்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2 பிளேயருக்கும் அதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் போகிறோம். அதாவது வந்து திலக் வர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் சப்போர்ட் இருக்கனால நம்ம ஸ்லைட் ஏஜ் மும்பைக்கு போகிற மாதிரியான ஒரு பிளானில் வச்சுக்கலாம் செகண்ட் ஹாஃப். தேர்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிபிகேஎஸ்ல சுரேஷ் ஐயர், வதேரா, மார்க்கோ ஸ்டோயினஸ், மார்க்கோ ஜான்சன், பிரவீன் தூபேக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த 5 பேருக்கும். இப்போ இதே வந்து மும்பை சைடில் பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் சாட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட், இவங்க எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் 3ல் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மும்பைக்கு பவுலர்ஸை மட்டும் சொல்லியிருப்பேன்.
இந்த 3 பவுலரும் அந்த டயத்தில் பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்லைட் எட்ஜ் தேர்ட் ஆஃப் மும்பைக்கு தான் போகுது. அவன் மேட்ச் ஃப்ளோ இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் போத் சைடில் ட்ரேட் ஆகிற மாதிரியும், செகண்ட் ஆஃப் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து போத் சைட் ட்ரேட் ஆகாமல் செகண்ட் ஆஃப் ஸ்லைட் எஜ் மும்பைக்கு, தேர்டு ஸ்லைட் எஜ் மும்பைக்கு வந்து மும்பை ஜெயிக்கிற மாதிரியான இருக்குது. எஸ்பெஷலி இது எப்படின்னா, மும்பை வந்து பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இங்கே இருக்குது. தேர்ட் ஆஃப் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால, 3 பவுலருக்கு ஸ்ட்ராங்காக வரதுனால அவங்க அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பவுலிங் மும்பை பண்ண அவங்க ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இதில் ஃபுல் டேல பிரிப்சிம்ரன் சிங்கும் பிரயான்சாரியாவும் சொல்லியிருப்பேன். அடுத்து சுரேஷ் ஐயர். ஸோ இந்த 3 பிளேயருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பஞ்சாப் பிடிக்கும்போது ஸ்ட்ராங் ஸ்கோர் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மும்பை வந்து அந்த ஸ்கோரை அடித்து ஜெயிக்கணும். அது வந்து கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கும், செகண்ட் அதை ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தை யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க சைடு போகிற மாதிரி தான் மேட்ச் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா செகண்ட் பவுலிங் மும்பை எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி இருந்தாலும் பஞ்சாப் எடுக்க போகிறாங்க. அப்போது மேட்ச் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நியூட்ரலாகவும், செகண்ட் ஆஃப் ஸ்லைட் மும்பைக்கும், தேர்ட் ஆஃப் நல்லாவும் மும்பை டாமினேட் பண்ணி அந்த மேட்சை ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். எப்போ பஞ்சாப் மும்பை செகண்ட் பவுலிங் பண்ணால் அப்போனா மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதே பஞ்சாப் பேட்டிங் பிடிச்சா மேட்ச் ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகி 2 பேருக்கு ஈக்குவலாக போகிற மாதிரி இருக்குது. பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது அந்த நெகோஷியேட் ஆகிடுது. 3 பவுலருக்கு தான் நெகோஷியேட் ஆகும்போது அவங்க சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு தேர்டு லெவலில் நான் சொன்னது பிரவன் தூபேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மார்க்கோ ஜான்சனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கோர் வந்து மும்பை 180 தாண்டிடுச்சுன்னா, அதாவது வந்து பஞ்சாப் வந்து 180 தாண்டிட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு தடுமாறி அந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் மும்பை கையில் கொடுத்துருவாங்க. இதே வந்து 160 போச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி மும்பை தான் வருது. ஸோ நம்ம மும்பை சைடே போகலாம். பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ட்ரேட் ஆகும், மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அது கேர்ஃபுல்லாக ஐடியா பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப், அதாவது வந்து 8:30 மணிக்கு மேலே தான் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா வர வாய்ப்புகள் அதிகம். அப்படி வரும்போது அவங்க வந்து அந்த ஸ்கோரை கன்வீனியண்ட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திருப்பியும் கடைசி 10:30 to 11:30 டயத்தில் 1 மணி நேரம் போல்ட்டும் தீபக் சகரும் பும்ராவும் மேட்சை முடிச்சுடுவாங்க. அடுத்து அந்த கரண் சர்மாலாம் இருக்கிறனால. ஸோ அதனால் மேட்ச் முடியறதுக்கு வாய்ப்புகள் மும்பை சைடு அதிகமாக போய்ட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னு. இதே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மேட்ச் போத் சைட் ட்ரேட் ஆகும். ட்ரேடு மட்டும் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்க, ரிசல்ட் அதிகம் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மேட்சோட கருத்து. ஸோ எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் வந்து நான் மும்பை போகிறேன். அது ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் எப்பயும் போல் டெலிகிராமில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். சேஞ்சஸ் நான் எதுவும் போடல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நான் ஸ்கிப் கொடுத்தாலோ இல்லை வந்து நான் எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் நான் யூடியூப்பில் என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க அப்படியே. ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாக்கும் போகணும். பட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திலக் வர்மா சாட் எனக்கு நிறைய தடவை தப்பாக இருக்குது. அந்த காரணத்தினால் நான் திலக் வர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சூரியகுமார் யாதவும் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேர்த்தையும் நான் வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போயிடுறேன். மும்பையை பொறுத்த வரைக்கும் மும்பை ஜெயிக்கிறதுனால மும்பையில் இருக்கிற 2 பேர் தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங்க்கும் பிரயான்சாரியாவுக்கும் ஃபுல் டே நல்லா இருக்கிற காரணத்தினால சுரேஷ் ஐயர் இந்த 3 பேர் இருக்கிற காரணத்தினால நான் வந்து சுரேஷ் ஐயரை கேப்டனாக இந்த சைடில் ஆப்ஷன்ஸில் எடுக்கிறேன், மார்க்கோ ஜான்சன். பட் நாம் வின்னர் சைடு இருக்கிற மும்பைக்கு தான் போக போகிறேன் கேப்டன் ஆப்ஷனுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவும் பும்ராவும் தான் கேப்டன் என்னை பொறுத்தவரைக்கும் ட்ரீம் 11 டீமுக்கு. நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும், பும்ரா வேணாம்னு நினச்சிங்கன்னா சுரேஷ் ஐயரை கேப்டனாக போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கேப்டன் ஆப்ஷன் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. ஹோப் எவ்ரி திங் இஸ் குட் ஃபார் யூ கைஸ். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லும்போது, சார் நீங்கள் ஸ்கிப் கொடுக்குறீங்க ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பணம் பண்ணிட்டேன்னு சொன்னார். சரி, நான் எப்பயும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். ஸோ எல்லா நேரமும் எல்லோரும் பணம் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு நேரம் நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டைமில், நான் அதனால் ஸ்கிப் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் சில பேர் நம்ம வேர்ட்ஸை சொன்னதை நம்பி அவங்க போடுற ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் பட் நீங்கள் போங்க, யூடியூப்பில் நான் எல்லாம் சொல்கிற விஷயத்தையும் கிளாரிட்டி இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நான் சொல்கிற டீம் போங்க. நான் ஸ்கிப் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மேட்ச் ட்ரேட் ஆகும். நேற்று மேட்சும் ட்ரேட் ஆச்சு. எப்படின்னா ஜிடி சிஎஸ்கேல ஸ்கிப் கொடுத்தா ஜிடியில் 50 பைசாலேருந்து இங்கிட்டு வந்து சென்னை ஜெயிச்சிருச்சு. பெரிய ட்ரேட் இல்லாட்டி ஒரு ட்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்கிப் கொடுத்தா ட்ரேட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. அதை எப்பயுமே அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு. 99% அது பக்கா ஒர்க் அவுட் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம்.
அதனால் அதை மறக்க வேண்டாம். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் இந்த வீடியோஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் முடிய போகிற டயத்துலையும் ஐபிஎல் கேப் கிடைக்கிற டயத்தில் நான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சம்மந்தமான ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய வீடியோஸ் போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் கமெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் நேற்று கூட நிறைய பேர் பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் இந்த சப்போர்ட் இருக்கிறனால நீங்கள் எனக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 1 வீக்கில் உங்களோட சப்போர்ட் ஆதரவு அதிகமாக இருக்கும். என்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கும். என்னோட அக்யூரஸியும் அதிகமாக இருந்திருக்கும். எப்போ ஒரு மாதிரி சில கமெண்ட்ஸ் வரும்போது என்ன தான் நான் கண்டுக்கலன்னு சொன்னாலும் நேச்சுரலாகவே அந்த ஒரு மைண்ட் செட் எதுக்கடா பண்ணணும் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. ஏன்னா அந்த மேட்ச் எல்லாம் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் எவ்ரிடே 1 ஹவர் ப்ளஸ் வீடியோக்கு 1 ஹவர்னா 2 மணி நேரம் டெய்லி ஒதுக்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அந்த இதுக்குன்னு பார்த்துக்குங்க. ஐ எம் டூயிங் மை பெஸ்ட் டு கிவ் யூ பெஸ்ட். அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட்டும் ஆதரவும் லைக்கும் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் see in another வீடியோ. நம்ம டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணணும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வரும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் see in another வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.